டெலிமாக்கசும் பிசிஸ்ட்ராடஸும் ஸ்பார்டாவின் கம்பீரமான பள்ளத்தாக்குகளைக் கடந்து மன்னன் மெனிலேயஸின் மாளிகையை அடைந்தனர். அங்கே அடுக்கடுக்கான திருமண விழாக்கள் நடந்து கொண்டிருந்தன. மாளிகையின் தங்கம் மற்றும் வெள்ளியின் பிரகாசத்தைக் கண்டு டெலிமாக்கஸ் பிரமித்துப் போனான். மெனிலேயஸ் அவர்களை அன்புடன் வரவேற்று குளிர்ந்த நீர் மற்றும் எண்ணெயால் அவர்களை உபசரிக்கச் செய்தார். உணவின் போது மெனிலேயஸ் தனது நீண்ட பயணங்களைப் பற்றி பேசினார். நான் எகிப்து, லிபியா மற்றும் பல நாடுகளுக்குச் சென்று பெரும் செல்வத்தைச் சேர்த்தேன். ஆனால் எனது அருமை சகோதரன் அகாமெம்னான் கொல்லப்பட்ட துயரம் என் இதயத்தை இன்னும் ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது. இந்தச் செல்வங்கள் அனைத்தும் எனக்குத் தேவையில்லை. என் நண்பர்களில் ஒருவரையாவது என்னால் மீட்டெடுக்க முடியுமென்றால் நன்றாக இருந்திருக்கும். குறிப்பாக அந்த மாவீரன் ஒடிசியஸ். அவரது தியாகத்தை நினைக்கையில் என் நெஞ்சு அழுகிறது என்றார். தனது தந்தையின் பெயரைக் கேட்டதும் டெலிமாக்கஸ் தனது கண்களில் வழியும் கண்ணீரைக் காட்டாமல் இருக்க தனது ஊதா நிற மேலாடையால் முகத்தை மறைத்துக் கொண்டான். இதைக் கண்ட மெனிலேயஸ் அவன் யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே பேரழகி ஹெலன் வந்தாள். அவள் டெலிமாக்கஸை பார்த்தவுடனேயே, மெனிலேயஸ், இந்த இளைஞன் ஒடிசியஸைப் போலவே இல்லையா? ஒருவேளை அவன் ஒடிசியஸின் மகன் டெலிமாக்கஸாக இருப்பானோ என்று கேட்டாள். அனைவரும் ஒடிசியஸின் தியாகத்தை நினைத்து அழுதனர். அந்தத் துயரத்தை கரைப்பதற்காக ஹெலன் அவர்கள் பருகும் திராட்சை மதுவில் எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு விசேஷமான மருந்தை கலந்தாள். அந்த மருந்து துக்கத்தையும் கோபத்தையும் மறக்கச் செய்யும் வல்லமை கொண்டது. ஹெலன் ஒடிசியஸின் வீரத்தைப் பற்றி ஒரு கதையை கூறினாள். ஒருமுறை ஒடிசியஸ் ஒரு பிச்சைக்காரனைப் போல வேடமணிந்து டிராய் நகரத்திற்குள் நுழைந்தான். எவருமே அவனை அடையாளம் காணவில்லை, நான் ஒருத்தியைத் தவிர. அவன் எங்களின் இரகசியங்களைத் தெரிந்து கொண்டு பல பகைவர்களை வீழ்த்திச் சென்றான். மெனிலேயஸ் மரக்குதிரை கதையை கூறி ஒடிசியஸின் அபாரமான மனவலிமையை விவரித்தார். அடுத்த நாள் மெனிலேயஸ் ஒரு முக்கியமான செய்தியை டெலிமாக்கஸிடம் கூறினார். நான் எகிப்தின் தீவுகளில் இருந்தபோது கடலின் வயதான தேவர் புரோட்டியஸை சந்தித்தேன். அவர் உருவங்களை மாற்றுவதில் வல்லவர். அவரை நான் இறுக்கமாக பிடித்துக் கொண்டபோது அவர் ஓர் உண்மையைச் சொன்னார். ஒடிசியஸ் சாகவில்லை. அவன் அட்லஸின் மகள் கலிப்சோவின் தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அவனிடம் திரும்புவதற்கு எந்தக் கப்பலும் இல்லை என்றார். டெலிமாக்கஸ் இப்போது நம்பிக்கையோடு புறப்படத் தயாரானான். இதற்கிடையில் இதாகாவில் சூழ்ச்சிக்காரர்கள் டெலிமாக்கஸ் தப்பிச் சென்றதை அறிந்தனர். அவர்கள் அவனை கடலில் வழிமறித்து கொலை செய்ய திட்டம் தீட்டினர். இதைக் கேள்விப்பட்ட பெனிலோப்பி இரத்தக் கண்ணீர் வடித்தாள். ஆனால் ஏதனா தேவி அவளது கனவில் தோன்றி, பெனிலோப்பி, கவலைப்படாதே, உன் மகன் தேவர்களின் பாதுகாப்பில் இருக்கிறான் என்று ஆறுதல் கூறினாள்.